அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் 7th தேர்ட் டேர்ம் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் எண்ணியல் அப்படிங்கிற பாடத்துலேருந்து ஒரு முக்கியமான ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் கொஸ்டின் தான். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் தான். ஸோ இந்த பேசிக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தெளிவாக இருந்தீங்க 6th and 7th கூடிய எண்ணியல் அப்படிங்கிற பாடத்தை நீங்கள் வந்து தெளிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் மேற்கொண்டு இருக்கக்கூடிய 8th 9th 10th அந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம், அதாவது எண்ணியல் சம்மந்தமான எந்த விதமான சம்ஸும் உங்களால் ஈஸியாக போட முடியும். ஓகேங்களா? ஏன்னா இங்கே தான் பேசிக்கு, எப்படி கூட்டணும், எப்படி பெருக்கணும், ஓகேங்களா? அதேமாரி வந்து இந்த பூட் மசூதி எப்படி வந்து யூஸ் பண்ணணும், இதெல்லாம் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க போகிறீங்க. எல்சிஎம் எஸ்சிஎம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்கெல்லாம் இங்கே தான் படிக்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி வாங்க ஒரு முக்கியமாக கூடிய 5 சம்ஸ் பேசிக் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 1.0 plus 0.83. ஸோ அப்படி ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ 1.0 ஒரு நம்பர் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து 0.83 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளாக ரெண்டையும் வந்து ஆட் பண்ணுங்க. ஓகே, கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் வந்து ஆட் பண்ணுன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ 1.0 இங்கே டெசிமலுக்கு அப்புறம் ஒரே ஒரு 0 இருக்கு, இங்கே டெசிமலுக்கு அப்புறம் 2 0 இருக்கு. ஸோ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே 0 இல்லை அப்புறம் 0 நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ 0வையும் 3 ஆட் பண்ணிங்கன்னா 3, 0வையும் 80 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 தான் வரும். ஸோ 1ஐயும் 0 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வரும். ஸோ ஆன்சர் வந்து 1.83. ஓகேங்களா? ஸோ இதே கொஸ்டின் வந்து அவன் மாற்றி கூட கேட்கலாம். 1.00 ஓகே, 1ஐயும் 0.83யும் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், இது மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ 1ஐயும் 0.83யும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், ஸோ இது மாதிரி கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1ஐயும் 0.83யும் டிவைட் பண்ண உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும். ஸோ இது மாதிரி வந்து கொஸ்டின் வந்து அவங்க எப்படி வேணால் மாற்றி கேட்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் தெரிஞ்சுன்னா அந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின். எக்ஸாமுக்கு வந்து இது மாதிரி கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். செகண்டு, ஒரு செவ்வகத்தின் நீள அகலங்கள் முறையே 23.5 சென்டிமீட்டர் மற்றும் 1.5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ எனில் அதன் பரப்பளவை காண்க. ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிள் கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணிலும் கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து பரப்பளவு. ஓகேங்களா? 6th 7th 8th 9th 10th வந்து பார்த்தீங்கன்னா அளவீட்டியல் அப்படின்னு டாபிக் இருக்கும். ஓகே, அளவைன்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கில் வந்து மென்ஸ்ட்ரேஷன் வந்து இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ லென்த்து கொடுத்துட்டான், பிரெத்து கொடுத்துட்டான். ஓகேங்களா? அதோட பரப்பளவு என்னன்னு கேட்குறான். ஓகேங்களா? ஸோ செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீளம் பெருக்கல் அகலம். ஓகேங்களா? ஸோ நீளம் என்ன 23.5, அகலம் என்ன 1.5. ஸோ சிம்பிள். ஓகே, 23.5ஐயும் 1.5ஐயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரப்பளவுக்கான ஏரியா. ஓகே, ஏரியாவுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 35.25. இதான் வந்து அதுக்கான பரப்பளவுக்கான ஆன்சர். சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த டெசிமல் பாயிண்டை கரெக்டாக வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. 23.5 இருக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இருக்கு. ஸோ 5 இந்த 23.5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 11.75 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1 23.5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு டெசிமல் தள்ளி தான் ஆரம்பிக்கணும். 5 இங்கே 3 இங்கே 2 வந்துடும். சரிங்களா? ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 2 3 அதுக்கப்புறம் 5 இங்கே வந்து 3 வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே டெசிமலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட், இங்கே 2 டிஜிட் இருக்கா. ஸோ 2 டிஜிட். ஓகே, 32.25 இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். இந்த மல்டிபிகேஷன் எல்லாம் நீங்கள் ரஃப் ஒர்க்காக சைடில் போட்டு பாருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே சேம் கான்செப்ட் தான். ஒரு தவளை ஒரு குதியில் 5.3 சென்டிமீட்டர் தூரம் தாவுகிறது எனில் 10 முறையில் வந்து எவ்வளோ தூரம் போகும். ஓகேங்களா? ஒரு ஆப்பிள் 10 ரூபா அப்படின்னா 10 ஆப்பிள் ரேட் என்ன 100 ரூபா. எப்படி போட்டோம்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதேமாரி ஒரு தவளையானது ஒரு குதியில் வந்து 5.3 சென்டிமீட்டர் போகுது அப்படின்னா அதே 10 டைம் போட்டிங்க அப்படின்னா டெசிமல் மட்டும் தூரம் முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ 53. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா 53 சென்டிமீட்டர். ஓகேங்களா? சப்போஸ் வந்து எக்ஸாமில் இதே அந்த 53 கொடுத்துட்டு சைடில் மீட்டர்னு கொடுத்துட்டான், இன்னொன்று 53 கொடுத்துட்டு டெசிமீட்டர்னு கொடுத்துட்டான், இன்னொன்று 53 கொடுத்துட்டு மில்லிமீட்டர்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கண்ணை மூடிட்டு மீட்டரையோ சென்டிமீட்டரையோ டெசிமீட்டரையோ ஓகே சார் டெசிமீட்டரையோ மில்லிமீட்டரோ டிக் பண்ணி அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து தப்பு. ஸோ இங்கே என்ன ஆன்சர் இருக்குது சென்டிமீட்டருக்கு, ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரணும் சென்டிமீட்டர் தான் வரணும். ஸோ மாற்றி போட்டிங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு தப்பு தான். சரிங்களா? தெளிவாக படிச்சுக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து
ஃபோர்த் கொஸ்டின் 0.05 டிவைடட் பை 0.5. ஓகேங்களா, ரெண்டு நம்பர் கொடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், அது ரெண்டையும் வகுத்தா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா, நம்ம ஆளுங்க இது மாதிரி கொஸ்டின் பார்த்த உடனே ஐயோ எப்படி போகணுமே தெரியாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா, 0.05 இருக்கு, கீழே என்ன இருக்கு 0.5 இருக்கு. உங்களால் எது ப்ராப்ளம், அந்த டெசிமல் தான் ப்ராப்ளம். ஸோ டெசிமல் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அந்த டெசிமல் வந்து ஒரு முழு நம்பராக மாற்றிக்கங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப கம்மி எங்கே இருக்குது எங்கே இருக்குங்களா, ஸோ இதை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இதையும் ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும், இந்த டெசிமல் ஜஸ்ட் நவரும் 0.5. இங்கேருந்து என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெசிமலுக்கு என்ன வந்துச்சோம்னா 5 மாறிடும். இப்போ கேன்சல் பண்ணலாமா, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும் 0.1. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 0.1. ஓகேங்களா, ஸோ நம்ம ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து 5 சம்ஸ் இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5 ப்ராப்ளம் அப்டேட் பண்ணுறோம், ஒர்க் பண்ணுங்க. ப்ளஸ் அடிஷனல் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம ஆப்பில் அப்டேட் பண்ணி கொடுப்போம், அதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து 25+ வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் புரியுதுங்களா? ஓகே, ஒரு அச்சு எந்திரமானது ஒரு நிமிடத்தில் 15 பக்கங்களை அச்சிடுகிறது. ஓகேங்களா, ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிட்டுக்கு வந்து ஒரு 5 பேஜ். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது 4.6 நிமிடங்களில் அது எத்தனை பக்கங்களை அச்சிடும்? ஓகேங்களா, ஸோ 4.6 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேஜ் வந்து அச்சிடுன்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், 1 மினிட்க்கு வந்து 15 அப்படின்னா 4.6. ஓகேங்களா, ஸோ 15 இன்ட்டு 4.6 மினிட் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து 6 5 30க்கு 0 மீதி 3 6 6 6 3 நமக்கு என்ன வரும் 9 வரும். சரிங்களா, ஓகேங்களா 9 வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கா, 5 20க்கு 0 மிச்சம் 2 1 4 5 6. ஓகே 6 போட்டுக்கோங்க. ஸோ 2 ஆட் பண்ணிங்கன்னா அங்கே 0 இங்கே 9 அப்படியே இறக்கிக்கோங்க, இந்த 6 அப்படியே இறக்கிக்கோங்க, டெசிமல் 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க. ஸோ நமக்கு என்ன வரும் 69. ஸோ அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 69. ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா, இதே கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்து 20 பேஜஸ். ஓகே, நிமிஷம் வந்து 6.3 நிமிடம் அப்படின்னு சொல்லி மாற்றி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்சர் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் கொஸ்டின் 6th 7th, அதாவது 6th கூடிய எண்ணிலும் 7th கூடிய எண்ணிலும் இருக்கக்கூடிய ஒரு 4 பாடம் இருக்கும். அந்த 4 பாடத்தை என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 பாடம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் எடுத்து நீங்கள் பிரட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் எல்லாமே தெரிஞ்சுக்கும். பேசிக் தெரிஞ்சு அப்படின்னா அடுத்து நான் படிக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக படிச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ ஓகே, நாளைக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.